பிரைஸ் லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 1:3 விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. ஆமென். இப்போ நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்தளமாக வச்சிருக்கிற சத்தியத்தை கேளுங்க. அதாவது வேற்றுமையான உபதேசங்களுக்கு உங்கள் செவியை சாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் அழகா தீமோத்தேயுக்கு எழுதுறார். அதே போல் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவ அடித்தளமாக வச்சிருக்கிற எல்லா சத்தியத்தை கேட்போம். அதுலேயும் எந்த சத்தியத்தை போதிக்கிறாங்களோ அதை நம்ம கேட்போம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தை தூண்டக்கூடிய தெய்வ பக்தி விருத்திக்கு ஏதுவான சத்தியத்தை கேட்போங்க. அழகா பவுலுங்க ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாக இராமல், அதாவது ஒரு செய்தியை கேட்டால் அது உங்களுக்கு விசுவாசத்தை தூண்டணும், தேவ பக்தியும் தூண்டணும். அப்படிப்பட்ட சத்தியம் நல்ல சத்தியம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் கட்டுக்கதைகளை பேசுவாங்க. கட்டுக்கதைகளை இயேசு மறிக்கலை, இயேசு இன்னும் உயிர் தரலை, அது எல்லாமே கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுக்கதைகளுக்கும் நீங்கள் நானும் அதை கவனிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே தீமோத்தேயுக்கு அழகு எழுதி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் நானும் தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்கிற செய்தியை கேட்போம், தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்கிற சத்தியத்தை கேட்போம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தை தூண்டாத சத்தியத்தை நம்ம கேட்க வேணாம். அதுவும் இல்லாமல் கட்டுக்கதைகளுக்கும் வம்ச வரலாறுகளுக்கும் நீங்கள் நானும் அதை கவனிக்கவே கூடாது, அதுக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். உங்களை என்னையும் அவர் நடத்துவாராங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.